தந்தை, மைந்தன், தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இத்தூய தொழுகையில் எங்களோடு பங்கெடுத்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். தூய ஆவியானவர் நம் ஒருவரையும் ஆசீர்வாதத்தின் பாதைகளிலே நடத்துவாராக. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஜெபம் செய்வோம். பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அமைதியும் சந்தோஷமும் சமாதானம் நிறைந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். சூழல் நிமித்தம் ஆலய பிரகாரங்களிலே கூடி நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள இயலாவிட்டாலும் ஆண்டவர் தந்திருக்கிற வாய்ப்புகளை எண்ணி நாங்கள் நன்றி செலுத்தி இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உம்மை துதிக்கும்படி, உம்மை போற்றும்படி, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி ஆவியானவர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி உமக்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த தொழுகையிலே பங்கெடுத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. பிள்ளைகள் வாஞ்சிக்கிற சகல நன்மைகளினாலும் என் ஆண்டவர் நிறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிற பொதுகுருடைய கிருபை நிறைவாக தங்கட்டும். தொழுகையின் துவக்கம் முதல் நுரை மட்டும் உம் தூய கிருபை எங்களோடு தங்க வேண்டும் என்று இயேசு ரட்சகரின் வழி வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காகவும் தேவநாம மகிமைக்காகவும் நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனை 9வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 9, சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம் என்ற பாடலை இணைந்து பாடுவோம்.
முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 119 33 முதல் 40 வரை உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளை முறையாக படிப்போம். சங்கீதம் 119 33 முதல் 40 வரை உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகள். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். உணவை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியை எனக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியருளும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். கடவுளுக்கு ஏற்ற பலி. நொறுங்குண்ட நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நீர் உங்கள் உடைகளை அல்ல, இதயங்களை கிழித்து உங்கள் கழுவிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேர் அன்பு மிக்கவர். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே ஆராய்ந்து அறிவோமாக. ஆற்றலுள்ள ஆண்டவரிடம் நாம் நமது குற்றப்பழிகளை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மீண்டும் ஓர் நல்ல தருணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் போது தூய ஆவியானவர் புது வாழ்வை நமக்கு கொடுத்து இந்த உலகிலே அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். வேதத்திலே அநேக மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். பாவ உணர்வுகளோடு வந்தவர்களுக்கு இயேசு மன்னிப்பை அருளி அவரோடு இணைத்து கொண்டார். அப்படியே நாமும் அறிந்தும் அறியாமலும் அநேக தவறுகளை நாம் செய்திருப்போம். எப்பேற்பட்ட நிலைகளிலே இருந்தாலும் நம்முடைய இதயத்தின் சிந்தனைகளிலே ஆவியானவர் நம்மை ஞாபகப்படுத்தி பாவங்களை உணர்த்தும் போது அனைத்தையும் அவரிடத்திலே சொல்லி மீட்பினை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய முழு சரீரத்தையும் அவருடைய கரத்திலே ஒப்படைப்போம். சொல்லாலும் செயல்களினாலும் சிந்தனைகளினாலும் ஆண்டவர் விரும்பக்கூடாதவைகளை செய்ய நாம் எத்தனிப்போம். ஆண்டவர் விரும்பக்கூடாதவைகளை பார்ப்பதற்கும் செய்வதற்கும், ஆண்டவர் விரும்பக்கூடாத நிலைகளிலே பரிசுத்த ஆவியானவரை அநேக நேரத்திலே நாம் துக்கப்படுத்தி இருப்போம். எல்லாவற்றையும் நினைந்து அவரிடத்திலே மன்றாடுவோம். பாவங்களை அறிக்கை செய்கிற வண்ணமாக நீங்காத பாவம் நீங்காததேனோ நீங்கிடும் நாள்தான் இதோ என்ற பாடலின்
ஒரு கவியை பாடுவோம். நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள்தான் இதோ. ஆவியை ஒருவோர் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். ஆவியை ஒருவோர் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். காணாத ஆட்டை தேடிடும் மீட்பர் கண்டென்னை சேர்த்திடுவார். காணாத ஆட்டை தேடிடும் மீட்பர் கண்டென்னை சேர்த்திடுவார். ஆவியை வருவோரும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். ஆவியை ஒருவோரும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டொருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். பாவங்களை அறிக்கை செய்த நாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த நன்மைகளை நினைந்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை சொல்லிக்கொள்வோம். நமது கண்களை கண்ணீருக்கும், கால்களை இடர்களுக்கும், நமது உயிரை மரண கண்ணிகளுக்கும், நமது எதிர்நோக்கை அணைவிலிருந்தும் பாதுகாத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நமது குற்றங்களை நினையாமலும் குற்றங்களுக்கு தக்கபடி தண்டனை தராமலும் செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பயங்கரமான சூழல்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைகளிலே ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசய பிரகாரமாக, அற்புத பிரகாரமாக நம்மை காத்து வருகிறார். தொற்று வியாதியின் சிரமங்கள் நம்மை அணுகிக் கொள்ளவில்லை. ஆனாலும் பல நேரத்திலே பலவீனப்பட்ட போதும் தூய ஆவியானுடைய கரம் நமக்கு உதவியாயிருந்தது. அவைகளை நினைந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய வாழ்வுகளிலே பல்வேறு விதமான நெருக்கங்கள், இந்த நாளை எப்படி கடத்தி சொல்லுவோம் என்று சொல்லி அங்கலாய்த்த வேளைகள் அனைத்திலும் ஆவியானுடைய நடத்துதல் உடன் இருந்து நம்மை பாதுகாத்ததே. அவைகளை நினைந்து நாம் நன்றி செலுத்துவோம். பிசாசின் கிரியைகள் நமக்கு எதிராய் போராடின நேரங்கள் உண்டு. கடன் பாரங்கள் நம்மை அழுத்தின நேரங்கள் உண்டு. இந்த நாளை எப்படி கடத்தி செல்லுவோம் என்று சொல்லி அங்கலாய்த்த வேளைகள் உண்டு. சூழல்களிலே இயல்பு நிலைகள் இல்லாத நிலைகளிலும் எப்படி எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் நடத்தி செல்லுவோம் என்று சொல்லி மனவேதனைகள் அடைந்த காலங்கள். ஆனாலும் தூய ஆவியானவர் நம்மை தேற்றி நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை அதிசய பிரகாரமாக, அற்புத பிரகாரமாக காத்து நடத்தினாரே. நன்றி செலுத்துவோம். நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், நாம் வாழுகின்ற சமூகம், குடும்ப அமைப்புகள், திருச்சபைகள், இந்த தேசத்தின் வாழ்வுகள் அனைத்திலும் ஆவியானுடைய துணை நமக்கு போதுமானதாய், மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறதாய், ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளை கண்டுகொள்ளுகிறதாய் ஆவியானவர் நம்மை நடத்தினாரே. அவைகளை நினைந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா நன்றிகளையும் ஒருமுகப்படுத்தி நன்றியால் துதிபாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு என்ற பாடலின் ஒரு கவியை பாடுவோம். நன்றியால் துதிபாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு.
நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தம் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றி பலிகளை சொல்லிக்கொண்ட நாம் ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்க கேட்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகள். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனவுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்பவைகளே. நாம் யாவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன்.
ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த ஆராதனை வேளைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கடந்த ஒவ்வொரு நாளும் கண்ணன் மணியைப் போல பாதுகாத்தேன். இந்த நாளை கூட மனமகிழ்ச்சியாய் நாங்கள் காணவும், எங்கள் இல்லங்களில் ஆங்காங்கே அமர்ந்து ஒரு மனதோடு ஜெபிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு துணை தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கின்றோம். உலகத்தின் பல்வேறு நெருக்கடியான சூழ்நிலைகள், கொடிய நோயினால் உள்ள பாதிப்புகள், நாங்கள் ஒன்று கூடி ஆலயத்தில் வர இயலாத சூழ்நிலைகள், ஆனாலும் ஆண்டவரே வீடுகளில் இருந்தாலும் நாங்கள் இந்த தொழுகையில் பங்கெடுக்கத்தக்கதாக உதவி செய்கிறீரே, உமக்கு கொடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். சர்வ வல்லவரே, விசுவாசத்தோடு இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் நீர் தேற்றும்படியாகவும் ஆதரிக்கும்படியாகவும் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாகவும் உம்முடைய திருப்பாதத்திலே பணிந்து ஜெபிக்கிறோம். சுவாமி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், தம்மை தேடுகிற எல்லா ஜனங்களுக்கும் நன்மை தருகிறவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஐயா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் கதறி வேதனையோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். பெருந்தொற்று நோயின் பாதிப்புகளிலே தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர், உலகம் அனைத்திலும் நாங்கள் பார்க்கும்போது பெருந்தொற்று நோய்கள் எத்தனையோ மக்களை ஆண்டவர் உயிர் பலி வாங்கி, ஆண்டவரை எத்தனையோ குடும்பங்களை பாதித்து, ஆண்டவரை குடும்பமாக அழிக்கப்பட்ட நிலை கூட காணப்படுகிறது. தகப்பனே, அவதமான சூழ்நிலையில் அருமை இரட்சகரே, உமக்கு நேராய் நாங்கள் பணிகிறோம். ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? இப்பேற்பட்ட வேதனை சூழ்நிலையில நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் ராஜா, உம்மை நம்பி வருகிறோம் ராஜா, உம்முடைய அடைக்கலம் தேடி வருகின்றோம். ஆண்டவரே, நானே உன் பரிகாரியாய் இருக்கிறேன், திகையாதே கலங்காதே என்று சொன்னீரே. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் கலக்கத்தோடு இடத்தில் வரும்போது ஆண்டவர் எங்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கொடிய பெருந்தொற்று நோய்கள் ஆண்டவரை இந்த தேசத்தை விட்டு முற்றிலும் அகன்று போகத்தக்கதாக அருள் தாரும். தெய்வீக அக்கினி, பரிசுத்த ஆவியின் வல்லமை வெளிப்பட்டு எல்லா நோய் தொற்றுகளையும் எரித்து போடும்படியாய், அப்புறப்படுத்தும்படியாய், ஜனங்களுக்கு விடுதலை தரும்படியாய் உடைய பாதம் அணிந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏக்கத்தோடு இருக்கிற மக்கள், மருத்துவ சிகிச்சை பெறுகிற மக்கள், வீடுகளில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெறுகிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திடப்படுத்தும், பலப்படுத்தும். சிகிச்சைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றோம். தெய்வீக சுகத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் சுவாமி. அமைதியான வாழ்வை தாரும் ஆண்டவரே. தீமைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே இரங்கும். இன்னுமாக இந்த நோய் தொற்று நிமித்தமாக சமூகம் முற்றிலுமாய் பாதிக்கப்பட்டு, தொழில்கள் பாதிக்கப்பட்டு, பொருளாதாரங்கள் பாதிக்கப்பட்டு, அன்றாடுக ஆண்டவரே வாழ்வு நிலைகள் பாதிக்கப்பட்டு மக்கள் இயங்குகிற சூழ்நிலையில் ஆண்டவரே, உம்முடைய ஆதரவு அனைவரோடும் இருக்கட்டும் சுவாமி. உம்முடைய அடைக்கலம் இருக்கட்டும் சுவாமி. உம்முடைய கிருபை இருக்கட்டும். உம்முடைய சமாதானம் அனைவரையும் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். இன்னுமாக வெளியூர்களில் இருக்கிற பிள்ளைகளை குறித்த பாரம், வெளிநாடுகளில் இருக்கிற குடும்ப அங்கத்தினர்களை குறித்த பாரத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு. தகப்பனே, அருகாமைக்கும் தூரத்துக்கு நான் தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆண்டவரே, தூர இடங்களில் நல்ல செய்தியை நாங்கள் கேட்க, ஆறுதலை பெற்றுக்கொள்ள, தெய்வீக பாதுகாப்பின் செய்தியை அறிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அனைவருக்கும் துணை தர வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இரங்கும் ஆண்டவரே.
இன்னுமாக ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறத்தக்கதாக, ஆண்டவரோடு நெருங்கி நாங்கள் வரத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு துணை தாரும் ஆண்டவரே. அனுதின வேத வாசிப்புகள், அனுதின ஜபங்கள், குடும்ப ஜபங்கள், வேதத்தின் தியானங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தீய பாவ பழக்க வழக்கங்கள் ஒன்றும் நெருக்காதபடி காத்துக்கொள்ளும். சத்துரு மோசங்கள் எங்களை அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களோடு இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற, ஆண்டவரை பரிசுத்தம் அடைந்து முன்னேற, ரட்சிப்பின் தேவனில் களி கூர்ந்து மகிழ ஆண்டவர் அருள் தாரும் சுவாமி. உலகத்தின் எல்லா தீமைக்கும் விளக்கம் நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கொண்டு ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டிய உதவிகளை செய்து ஆண்டவரே சமூகத்தில் அன்போடு வாழத்தக்கதாக அருள் தாரும். சகோதர அன்புள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். வயதுவ பெற்றோரையும் ஆசீர்வதியும். வயோதிப நிலையில் இருக்கிறவர்களை கர்த்தர் தேற்றி ஆதரித்து ஆறுதல் படுத்த வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். இன்னுமாக ஆண்டவரே தொற்று நோய்களை பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கின்றோம். மருத்துவத்துறையில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கின்றோம். மருத்துவர்கள், தாதியர்கள் அர்ப்பணத்தோடு தியாகத்தோடு இந்த பணியை செய்து வரும்போது ஆண்டவரே அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீ பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். இன்னும் மருத்துவ சிகிச்சைக்காக தேவையான மருந்துகள் கிடைக்க வேண்டும், தடுப்பு மருந்துகள் கிடைக்க வேண்டும், ஆக்சிஜன் கிடைக்க வேண்டும், எல்லா அனுகூலங்கள் கிடைக்க வேண்டும். கர்த்தர் துணையாயிருந்து பாதுகாக்க ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே அரசியல் தலைவர்கள் அதற்காக நல்ல திட்டங்களை தீட்டி ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து நிவாரணங்களை கொடுத்து நிவாரணங்கள் ஜனங்களுக்கு சென்று சேர வழிநடத்தலை கொடுக்கத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றோம். ஆண்டவரே இன்னும் வழி அருகே தெருக்களிலே அலைந்து திரிகிற மக்கள், உதவியற்று இயங்குகிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆதரித்து அவர்களுக்கு உணவு கிடைக்க, பராமரிப்பு கிடைக்க அருள் தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. தகப்பனே, இன்று மாணவர் ஞாயிறாக நாங்கள் ஆசரிக்கும் போது ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். மாணவர்கள் இணைந்து நடத்தக்கூடிய ஆராதனை ஆண்டவரே சூழ்நிலையின் நிமித்தமாக மாணவர்கள் ஆலயத்தில் வர இயலாத நிலையிலும் ஆண்டவரே மாணவ செல்வங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். அவருடைய கல்விகள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில பள்ளிக்கூடம் கல்லூரிகளில் சென்று படிக்க இயலாமல் தவிக்கிற சூழ்நிலையில தங்களுடைய அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில ஆண்டவர் துணையாயிருந்து அவர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்லைன் கல்விகள் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கட்டும். ஆண்டவரை எல்லோருக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கட்டும் சுவாமி. உயர் கல்விக்குரிய முயற்சிகள் செய்கிறார்கள், தொழில் கல்விக்குரிய முயற்சிகள் எடுக்கிறார்கள், அதற்குரிய என்ட்ரன்ஸ் தேர்வுக்காய் ஆயத்தப்படுகிறார்கள். கர்த்தர் துணையாய் இருந்து சகலத்தையும் நேர்த்தியாய், சீராய், சிறப்பாய், வெற்றியாய், மேன்மையாய் நடத்தி தர வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகம் இருக்கட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் சுவாமி. இன்னுமாக சமூகத்துல ஏழ்மையில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், அநாதைகளாய் இருக்கிற மக்கள், விதவைகளாய் இருக்கிற மக்கள், ஆண்டவரே உடல் நலம் பாதிக்கப்பட்ட மக்கள், ஆண்டவரே மூளை வளர்ச்சி இல்லாத மக்கள், அவதமாக பல்வேறு நிலைகளில் ஊனமற்று உதவியற்று ஆதரவற்று அங்கலாய்க்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் தேற்றி ஆதரிக்க அரவணைத்து ஆண்டவரை வழிநடத்த உம்முடைய பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்பங்களின் தேவைகளை தாரும், குடும்பத்திலே குறைபட்டு வாழுகிற மக்களை நிறைவுபடுத்தும், குடும்ப ஆசீர்வாதங்களை தாரும், குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும். தங்கள் அருமையானவர்களை பிரிந்து ஏங்கி நிற்கிற பிள்ளைகள் ஏராளம் உண்டு சுவாமி. அவர்களை நீ திடப்படுத்தி தைரியப்படுத்தி சமாதானத்தை கொடுத்து நடத்த ஜெபிக்கின்றோம். உம்முடைய அன்பு அரவணைப்பு கூட இருக்கட்டும். வெகு விரைவில் ஆண்டவரே இந்த கொடிய நோய் தொற்றுகள் மாறி வெகு விரைவில் ஆலயங்கள் திறக்கப்பட
ஆண்டவரே, சுமூகமான சூழ்நிலை ஏற்பட, ஆலய ஆராதனைகள் சீராய் நடத்தப்பட சர்வ வல்லவர் அருள் தாரும் சுவாமி. எல்லா தடங்கல்களையும் மாற்றும், தடைகள் எல்லாவற்றையும் மாற்றும், மேன்மையாய் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய புத்தெழுச்சி பாடல் புத்தகத்திலே 38வது பாடல், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, மனமகிழ்ச்சியான ஆசீர்வாதமான இந்த கல்வி ஞாயிறு தினத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த நாளில்
இந்த ஆராதனையில் ஆண்டவர் தலைமையேற்று நடத்தும் ஆராதனையில் பங்கெடுக்கிறவர்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் பேசுகிற வார்த்தை உம்முடையது. உம்முடைய வார்த்தையினால் எங்களை திருப்திப்படுத்தி நிறைவோடு நாங்கள் முன்னேற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று கல்வி ஞாயிறு அல்லது மாணவர் ஞாயிறாக தென்னிந்திய திருச்சபை ஆசரிக்கின்றது. இந்த நாளில் தலைப்பு விண்ணிலிருந்து வரும் ஞானம், விஸ்டம் ஃப்ரம் எபோ. விண்ணிலிருந்து வரும் ஞானம் என்ற தலைப்பில் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். வழக்கமாக ஜூன் மாதம் முதல் வாரமான் வந்தவுடனே கல்விக்கூடங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு புதிய கல்வி ஆண்டில் பிரவேசித்து மாணவ செல்வங்கள் தங்களை தகுதிப்படுத்தி புதிய பாடங்களை படிக்கிற சூழ்நிலைகள். ஆனால் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் கல்விக்கூடங்கள் திறக்க முடியாமல் பெருந்தொற்று நோயினால் பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் சரியாக தங்கள் கல்வியில் முன்னேற முடியாமல் தவிக்கிறதை நாம் காண்கின்றோம். ஆனாலும் அரசாங்கம் பல திட்டங்கள் வாயிலாய் ஆன்லைன் மூலமாக பாடங்களை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வழி நடத்துகின்றது. அதிலும் கிராமங்களில் உள்ள பிள்ளைகளுக்கு தொலை தொடர்பு வசதிகள் குறைவாய் இருப்பதனால் அவர்களுக்கு அதில் ஈடுபட முடியாததாய் இருக்கின்றது. பட்டணங்களில் பார்க்கும்போது ஆன்லைன் கல்வி பிரயோஜனமாய் இருந்தாலும் ஒரு சில நிலைகளில் ஆசிரியர்களே தவறான பாதையில் மாணவர்களை திசை திருப்பி வாழ்க்கையை கெடுப்பதையும் கடந்த ஒரு வாரமாக செய்தித்தாள்களில் நாம் படிக்கிறவர்களாய் இருக்கின்றோம். எப்படியும் பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கக்கூடியதாய் இருக்கின்றது. என்றாலும் ஆண்டவர் துணை தருகிறவராய் இருக்கிறார். விண்ணிலிருந்து ஞானத்தை கொடுத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கின்றார். இந்த நாளில் செய்திக்கு ஆதாரமாக தெரிந்தெடுத்த திருமறை பகுதி நாம் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கல்வி என்ற சொல்லுக்கு அறிவை பெருக்குதல் அல்லது அறிவை வளர்த்தல் என்று பொருள்படுகின்றது.
புகழ்பெற்ற கல்வி நிபுணராகிய ஜான் டூவி என்பவர் சொல்லும்போது, கல்வி சமுதாய மேம்பாட்டுக்கும் முன்னேற்றத்துக்கும் அடிப்படையான ஒரு சாதனமாய் இருக்கின்றது. கல்வி சமுதாயத்தை பிரதிபலித்து காட்டும் கண்ணாடியாக திகழ்கிறது. மிரர் ஆஃப் சொசைட்டி என்று கூறுகிறார். இன்னுமாக கல்வி மனிதனை சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டும்படியாக துணை புரியக்கூடியதாய் இருக்கின்றது. கல்வி மனிதனை சீரான வழியில் நடக்க செய்யக்கூடியதுமாய் இருக்கிறது. இந்த கல்வியானது ஒருபோதும் முற்று பெறுவதில்லை. சாலைகள் தொடர்ந்து சென்று கொண்டிருப்பது போல இந்த கல்வியும் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒன்றாய் இருக்கின்றது. நம்முடைய இந்திய தேசத்தில் பார்க்கும்போது பன்னாட்டு மிஷனரிகள் சுவிசேஷத்தை தரும்படியாக வந்தார்கள். அவர்கள் சுவிசேஷத்தை மட்டுமல்ல, கல்வியும் நமக்கு கொண்டு தந்தார்கள் என்று சொல்லி சரித்திரத்தில் நாம் பார்க்க முடிகின்றது. அலெக்சாண்டர் டஃப் என்பவர் கல்வி தந்தை என்று போற்றப்படுகிறார். அலெக்சாண்டர் டஃப், சார்ல்ஸ் ஸ்மித் போன்றவர்கள் கல்வி அறிவை நமக்கு தந்தவர்கள். குமரி மாவட்டத்திலும் ரிங்கல் டோவே எனும் பல மிஷனரிகள் வந்து கல்வியை நமக்கு தந்தார்கள். மிஷனரிகள் வருகிற வரையிலும் உயர் குல மக்கள் மட்டும் தங்கள் வீட்டில் வைத்து குலப்பள்ளி தனி ஆசிரியர்களை வீட்டில் வைத்து தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதிலும் ஆண்களுக்கு, பெண்கள் கற்பதற்கு வழிகள் இல்லை. ஆனால் இந்த மிஷனரிகள் வந்து ஆலயத்தை ஆரம்பித்ததோடு பள்ளிக்கூடங்களையும் ஸ்தாபித்தார்கள். எங்கெல்லாம் ஆராதனை ஸ்தலம் ஏற்படுத்தினார்களோ அங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த பள்ளிக்கூடத்தில் ஜாதியோ மதமோ இனமோ நிறமோ அடிப்படையில் அல்ல, எல்லோரும் ஒரே இடத்தில் வந்து ஒரு மனதோடு எல்லோரும் ஒன்றாக இணைந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார்கள். பெண்களும் கூட கல்வி கற்க வாய்ப்பை பெற்றுக்கொண்டார்கள். இந்த கல்வி அவதமாய் வளர்ச்சி அடைந்ததன் நிமித்தமாக சமூகத்தில் உள்ள பல பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் அகற்றப்பட்டன. பல கலாச்சார சீர்பாடுகளை களைய வைத்தது. உடன்கட்டை ஏறுதல், பாலிய விவாகம் போன்ற சமூக சீர்கேடுகளை இந்த கல்வி வந்ததன் நிமித்தமாக அப்புறப்படுத்தி சீர்பட வைத்தது என்று சொல்லி பார்க்க முடிகின்றது. மனுக்குல வாழ்வுக்கு கல்வி வழிவகுத்ததாய் இருந்தது. இவ்விதமான கல்வியை நாம் கற்றுக்கொள்வதற்கு அறிவை தரக்கூடியவர் கர்த்தர். விண்ணிலிருந்து ஞானத்தை தருகிறவர் கர்த்தர். ஆண்டவருடைய ஞானத்தோடு நாம் கற்று முன்னேறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இளமை பருவத்திலிருந்தே கல்வியை கற்றுத் தேர வேண்டும். இயேசுவானவர் கூட இளைஞனாய் சிறுவனாய் இருந்தபோது எருசலேமில் இருந்த போதகரிடத்தில் சென்று அவர்களோடு பேசி அவர்கள் மூலமாய் தன்னுடைய ஞானத்தை வளர்த்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. இன்னும் கல்வியானது அக இருளை மனிதனுடைய வாழ்விலிருந்து மாற்றுகிறது. அறிவாகிய ஒளியை மனிதனுக்கு கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் மிஷனரிகள் வந்து கல்வி ஒளியை கொடுத்ததன் நிமித்தமாக விஞ்ஞானத்தில் தேசம் வளர்ந்துள்ளது.
வர்த்தக அறிவு, உலக அறிவு, மருத்துவ வளர்ச்சிகள், பல்வேறு நிலைகளில் மேன்மை அடைந்திருக்கின்றோம். இன்னுமாக உண்மையான கல்வி அறிவு ஞானமாய் மாற வேண்டும். அந்த ஞானம் இறைவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடியவராய் இருக்கிறது. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் படிக்கும்போது, நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் மெய் ஞானத்தை பரத்திலிருந்து பகிர்ந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. உலக பிரகாரமாக பார்க்கையில் இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கிறவர்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் எடுத்துக்காட்டானவர்கள். இயேசுநாதர் நல் ஆசிரியராய் கற்றுத்தந்தார் என்பதை நாம் அறிய முடிகின்றது. இயேசுநாதர் மனிதருடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் உவமைகள் மூலமாக, சில கிரியைகள் மூலமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசுநாதர் வனாந்திரத்தில், மலைப்பாங்கான இடங்களில், ஜப ஆலயங்களில், கடற்கரை ஓரங்களில் எல்லாம் வைத்து கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. ஞானத்துக்கும் அறிவுக்கும் ஆதாரம் இறைவனே. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அறிவும் புத்தியும் கடவுளிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. இந்த கல்வியை சரியாக கற்றுத் தேர வேண்டுமென்றால் 3 ஊடகங்கள் நம்முடைய உடல் உறுப்புகளில் காணப்படுகிறது. காது, இருதயம், மனம். இயர்ஸ், ஹார்ட் அண்ட் மைண்ட். 3 ஊடகங்களை நாம் பார்க்கணும். அந்த 3 ஊடகங்கள் வழியாய் எவ்விதமாக இறை ஞானத்தை பெற்று கல்வியில் நாம் வளர்ச்சியடைய முடியும் என்பதை குறித்து சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 1வதாக, தெரிந்து கொள்ளும் செவிகள் தேவை. சென்சிட்டிவ் இயர்ஸ். தெரிந்து கொள்ளக்கூடிய செவிகள் நமக்கு தேவை. நாம் வானமண்டலத்துள்ள தகவல்களை சேகரித்து ஆண்டனா மூலமாக நாம் தகவல்களை அறிகின்றோம். அதே போல உலகத்தில் பலவிதமான செய்திகள் வரும்போது நாம் நம்முடைய செவியை சாய்த்து நலமானவைகளுக்கு செவி கொடுக்கக்கூடியவைகளாய் இருக்க வேண்டும். இன்டர்நெட்டை பார்க்கும்போது பல தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றது. ஆனால் தேவையானவைகளை மட்டும் கேட்கும் திறனுடையவர்களாய் இருக்க வேண்டும். பாடல்கள், இசைகள், ஜபங்கள், செய்திகள், இன்னும் அரட்டைகள், பல்வேறு காட்சிகள், பல்வேறு தகவல்கள் இன்டர்நெட் மூலமாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் தேவையானவைகளை தெரிவு செய்ய வேண்டும். தெரிவு செய்து கேட்கும் செவிகள் நமக்கு தேவையானதாய் இருக்கிறது. நீதிமொழிகளில் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பக்தன் சொல்லும்போது, என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். என்னுடைய ஞானத்திற்கு உன் செவியை சாய்த்துக்கொள். தேவையில்லாதவைகளுக்கு உன் செவியை சாயாதே என்று கூறுகிறார். சில வீடுகளில் குரங்குடைய பொம்மைகள் 3 வைத்திருப்பார்கள். அவை பார்க்கும்போது கண், காது, வாய்களை பொத்திக் கொண்டிருக்கும். அதனுடைய அர்த்தம், தேவையற்றதை பாராதே, தேவையற்றதை கேளாதே, தேவையற்றதை பேசாதே என்று சொல்லி அதனுடைய
பொருள் என்று கூறுகிறார்கள். அதே போல தேவையற்ற காரியங்களுக்கு நம்முடைய செவிகளை சாயாமல் தேவையான இறை ஞானத்தை, இறைவனுக்கு பிரியமான காரியங்களை செவி சாய்த்து அவைகளை சொந்தமாக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெற்றோர் தேவையானவைகளை பின்பற்ற சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கசப்பான நேரங்கள் வரும். ஜப நேரம், குடும்ப ஜபம், பக்திக்குரிய காரியங்களில் பிள்ளைகளை ஈடுபட சொல்லும்போது அது கசப்பாய் இருக்கலாம். ஆனால் கசப்பான மருந்தாக இருந்தாலும் அதையும் கொடுக்க வேண்டும். அது அவர்களுக்கு பிற்பாடு பிரயோஜனம் உள்ளதாகத்தான் இருக்கும். ஆகவே பிள்ளைகளும் பெற்றோரும் நலமானவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய செவி உடையவர்களாய் இருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளக்கூடிய செவிகள் தேவை. இரண்டாவதாக தெளிவடைந்த இருதயம் தேவை. இருதயம் தெளிவடைய வேண்டும். கிளியர் ஹார்ட். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு, உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணு. காது வழியாக பல காரியங்கள் கேட்கலாம். ஆனால் நலமானதை மட்டும் இருதயத்தில் பதிய செய்ய வேண்டும். நலமானதை, பிரயோஜனமானதை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய தலைமுறை, இன்றைய மாணவர்கள், இன்றைய இளைஞருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மோசமாக போய்கொண்டிருக்கிறது. பட்டண வாழ்வின் மோகம் அநேகரை இழுக்கக்கூடியதாய் இருக்கிறது. கை நிறைய பணம் இருக்கும்போது உலக பிரகாரமான உல்லாச வாழ்க்கை வாழ வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய கேரக்டர் முற்றிலும் மாறக்கூடியதாய் இருக்கிறது. இருதயத்தை இறைவனுக்கு கொடுக்காமல் உலகத்துக்கு கொடுத்து உலக பொருள் மேல், உலக வாழ்வின் மேல் பற்றுதல் கொண்டு வாழுகிற மக்கள் இன்று காணப்படுகிறார்கள். கொஞ்ச காலத்தில் வாழ்வு வெறுப்படைந்து, வாழ்க்கை சோர்வடைந்து கைவிடப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள். இறை ஞானத்திற்கு இருதயத்தில் இடம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இறைவனுடைய ஞானத்தை பெற்றோரை குறித்து டாக்டர் ராம்சே கூறும்போது 4 காரியங்களை கூறுகிறார். இறை ஞானத்தை இருதயத்தில் பெற்றுக்கொண்டவர்கள் பிரதிகூலமான சூழ்நிலை வந்தாலும் அமைதியாய் வாழ்வார்கள். தனிமைப்படுத்தப்பட்டாலும் அமைதியாய் இருப்பார்கள். எந்த காரியத்திலும் நீதியாய் செயல்படுவார்கள். எதையும் நிதானித்து செவ்வையாய் செயல்படுவார்கள் என்று கூறுகிறார். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் மெய் ஞானத்தோடு செயல்பட, நலமானவைகளை மட்டும் இருதயத்தில் புதிய செய்து வாழ இறைவனிடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது இறைவனுடைய ஞானம் நம்மில் குடிகொள்ளும். நம்முடைய வாழ்க்கை சீர்படும். நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாய் இருக்கும். வாழ்க்கை வெற்றியாய் முன்னேறக்கூடியதாய் இருக்கும். நலமானதை கேட்க செவியை சாய்க்க வேண்டும். நலமான காரியங்களை ஏற்றுக்கொள்ள இருதயத்தில் இடமளிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். 3ஆவதாக திடமான மனம் வேண்டும். ஸ்ட்ராங் மைண்ட். உறுதியான மனம் தேவையாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 2ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்தில் படிக்கும்போது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கேடகமானவர்,
திடமனதோடு வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாய் இருக்கிறார். 1 பேதுரு 1:13 நாம் பார்க்கும்போது, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும், திட மனதாய் இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களுமாய் இருங்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். Decision should come from heart. இருதயத்தில் நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும், மனதில் அதை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். உலக காரியங்களில் மனம் செல்ல இடம் கொடுக்கக்கூடாது. மனது உலக காரியங்களில் அலைந்து செல்லுகிறது. பல உலக பிரகாரமான சிற்றின்பங்களை தேடுகிறது மனம். ஆனால் அவைகளுக்கு இடமளிக்காமல் மனதை திடப்படுத்தி காத்து கொள்ள வேண்டும். உலக காரியங்களை விட்டு உறுதியாயிருக்க வேண்டும். அதற்காக பிள்ளைகளும் பெரியவர்களும் திடமனதோடு இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மாணவர்கள் பருவத்தில் தங்களுடைய தன்மையை விட்டு விலகினால் வாழ்க்கை தடுமாறக்கூடியதாய் இருக்கும். ஆகவே குடும்பமாக டிவோஷனல் லைஃபுக்கு இடம் கொடுக்க வேண்டும். திடமனதாய் இருக்க வேண்டுமென்றால் தியான வாழ்க்கை, டிவோஷனல் லைஃப், குடும்பமாக பிள்ளைகளோடும் பெற்றோர் இணைந்து அனுதினமும் தியானம் செய்து குடும்பமாய் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பிபிலிக்கல் மாடல்ஸை பின்பற்ற வேண்டும். இன்றைய இளைஞர்கள் உலகத்தின் மனிதர்களை, நாடக பிரியர்களை, சினிமா பிரியர்களை தங்கள் மாடலாக, அரசியல் தலைவர்களை மாடலாக பின்பற்றுகிறார்கள். அது அவர்களை படுகொலியில் கொண்டு விடும். ஆனால் பிபிலிக்கல் மாடல்ஸ், வேதத்தில் சொல்லப்படுகிற மாடல்களை, மாதிரிகளை பின்பற்ற வழிகாட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உண்மையை தேட வேண்டும். சர்ச் ஃபார் த ட்ரூத். உண்மையை ஆராய்ந்து தேடி வாழ்க்கை சீராய், உண்மையாய், நேர்மையாய் வாழ தீர்மானிக்க வேண்டும். ஹம்பிள் பிஃபோர் காட். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்படைக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அவ்விதமாய் செயல்படும் போது திடமனதோடு தைரியத்தோடு நாம் வாழ முடியும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய உதவியோடு தான் நாம் வாழ்க்கை முன்னேற முடியும். ஆண்டவர் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துகிறவர், வாழ்வை ஆசீர்வதிக்கிறவர், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர உதவி செய்கிறவராய் இருக்கிறார். வாழ்க்கை என்பது எலிவேட்டர் போன்றதல்ல, லிப்ட் போன்றதல்ல. ஒரேடியாய் கீழிருந்து ஒரேடியாய் உயர்வதற்கு வாழ்க்கை ஸ்டெப் பை ஸ்டெப், படிப்படியாக உயர வேண்டும். ஆண்டவர் படிப்படியான உயர்வை தருகிறார். ஞானத்தை தந்து, ஆற்றலை தந்து, திடமனதை தந்து, ஆலோசனைகளை தந்து, வெற்றியை தந்து, உயர்வை தந்து, மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நம் செவிகளை சாய்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு இடமளிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய மனதை திடப்படுத்தி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் மேன்மை தருகிறவராய் இருக்கிறார். டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற பக்தனை குறித்து நாம் சரித்திர புத்தகங்களில் படித்திருப்போம். அவர் ஒரு நல்ல இறையியலாளர்,
நல்ல எழுத்தாற்றல் உள்ளவர், ஒரு விஞ்ஞானி, பாடல்களை இயற்றக்கூடியவர், பல திறமைகளை படைத்தவர், பல மொழிகளை படித்தவர். ஒருமுறை ஆப்பிரிக்கா தேசத்திற்கு மிஷனரியாய் செல்லும்படியாக ஆலயத்தில் அழைப்பு விடுத்தபோது நான் செல்கிறேன் என்று சொல்லி முதல் LMS மிஷனரியாக ஆப்பிரிக்கா தேசத்துக்கு சென்றார். அவரோடு கூட படித்த இன்னொரு நண்பர் அவரிடத்தில், நீ அங்கு போகாதே, இவ்வளவு படித்திருக்கிறாய், இவ்வளவு செல்வம் நிறைந்த குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ அங்கே போக வேண்டாம், நீ பெரிய பணிகளை பார்த்து உலகத்தில் நன்மைகளை சந்தோஷமாய் அனுபவிக்கலாமே, எதற்கு இந்த ஆப்பிரிக்கா மக்கள் மத்தியில் போகிறாய் என்று சொல்லி அவரை தடை செய்தாராம். ஆனால் டேவிட் லிவிங்ஸ்டன் அதை கேளாமல் ஆண்டவருக்காய் பணி செய்ய தன்னுடைய மனதை திடப்படுத்திக் கொண்டு இருதயத்தில் நல்ல தீர்மானம் எடுத்து ஆண்டவருடைய சத்தத்தை காதார கேட்டபடியினால் ஆப்பிரிக்கா தேசத்தின் மக்களுக்கு நற்செய்தியை சொல்லும்படியாக சென்றார். அங்கே கொஞ்ச காலம் பணி செய்த போது அங்கிருந்து இறந்தார். இறந்த அவரை இங்கிலாந்து தேசத்தில் உள்ள வெஸ்ட்மினிஸ்டர் ஆலயத்தில் கொண்டு வந்தார்கள். ஒரு அரசனை அடக்கம் செய்யக்கூடிய விதத்தில் அரச மரியாதையோடு அவருக்கு நல்லடக்க ஆராதனை நடத்தினார்கள். பலர் அவரை பாராட்டி பேசினார்கள், பலர் இரங்கலுரை சொன்னார்கள். அந்த கூட்டத்தில் வந்த ஒரு இளைஞன் அழுது கொண்டே காணப்பட்டான். அவனிடத்தில் விசாரித்த போது அவன் சாட்சியாய் அந்த கூட்டத்தில் சொன்னான், டேவிட் லிவிங்ஸ்டனும் நானும் ஒன்றாக படித்தோம், நானோ உலக இஷ்ட போல நடந்தேன். லிவிங்ஸ்டன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தை தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டான், ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டான், இருதயத்தை ஆண்டவருக்காய் ஒப்புக் கொடுத்தான், ஆண்டவருக்காய் தன்னை அர்ப்பணித்து திடமனதோடு உறுதியோடு ஆண்டவருடைய பணி செய்யும்படியாக சென்றான். இவ்வளவு பெயர் புகழோடு அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை இப்பொழுது நான் அறிகிறேன் என்று சொல்லி கதறி கதறி அழுதாராம். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய ஞானத்தினால் வளருகிறவர்கள், இறை ஞானத்தை, மெய் ஞானத்தை, பரத்தன் ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிற மக்கள் இந்த உலகத்தில் புகழ் பெருமையோடு வாழ முடியும். நாமும் இறை ஞானத்தை பெற்றுக் கொள்ளுவோம். அதற்காக நம்முடைய செவியை இறை ஞானத்துக்கு சாய்ப்போம். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய மனதை திடப்படுத்தி ஆண்டவரில் நிலைத்திருப்போம். ஆண்டவர் பரத்தன் ஞானத்தால் நம்மை நிரப்புவான், நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவான், வாழ்க்கையில் உயர்வை தருவான், மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி ஆசீர்வதிப்பான். இவ்விதமான உயர்வான வாழ்வை பெற்றுக்கொள்ள முழுமையாய் ஆண்டவருடைய திருக்கரத்தில் நம்மை ஒப்புவிப்போம். ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். வாழ்க்கையில் வளமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் துணை தருவாராக. ஆமேன். மீண்டுமாக ஆராதனையின் இறுதிக்காக யாவரும் எழுந்து 403வது ஞான பாடலை பாடுவோம். என்னிடத்தில் பாலர் யாரும் வர வேண்டும் என்கிறார், இப்பேற்பட்டவர் எல்லாரும் வானராஜ்யம் அடைவார் என்ற 403வது ஞான பாடல்.
ஜெபம் செய்வோம். கண்மலையும் மீட்பெருமாயிருக்கிற நல்ல கர்த்தாவே, மனமகிழ்ச்சியான இந்த ஜூன் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதிக்கும்படியாக, கல்வி ஞாயிறாக நாங்கள் ஆசரிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்த தயவுக்காய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கின்றோம். பரத்தின் ஞானத்தினால் நாங்கள் நிரப்பப்படவும், தெய்வீக ஞானத்துக்கு செவி சாய்த்து இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நாங்கள் எங்கள் மனதை ஆண்டவரிடத்தில் சாய்த்து முழுமையாய் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து வாழ தூய ஆவியானவர் அருள் தாரும். எங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் உம்மிடத்தில் கேட்கும்போது நீர் ஞானத்தை தருவேன் என்று வாக்களித்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு மெய் ஞானத்தை வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஞானத்தால் நிரப்பப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற, சமுதாயத்தில் நல்ல பேர் பெற்றவர்களாய் வாழ, தீமைக்கு விலகி வாழ, வெற்றியை காண தூய ஆவியானவர் துணை தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். இந்த நாளில் இந்த ஆராதனையில் பங்கெடுத்து இந்த வசனங்களை கவனித்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஆற்றல் படுத்த ஜெபிக்கின்றோம். வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகள் எல்லாவற்றையும் மாற்றும். உலகத்தின் தீமையிலிருந்து உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலும் நடத்துதலும் ஓரோடும் நிறைவாய் தங்கி இருப்பதாக சுவாமி. ஆண்டவரே, இந்த புதிய கல்வி ஆண்டு ஆண்டவரே, தடைகள் எல்லாம் மாறி வெகு விரைவில் கல்வி ஸ்தாபனங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை முன்னேற, வாழ்க்கை ஒளிமயமாய் இருக்க, பிரகாசிக்கத்தக்கதாக சர்வ வல்லமையில் ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று வேண்டுகின்றோம். குறைகள் எல்லாவற்றையும் மாற்றும், நிறைவோடு வழி நடத்தும். துதி கனமகிமையெல்லாம் தேவரீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.